கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எனக்கருமையான தேவஜனமே, கர்த்தருக்குள் நலமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசத்தோடு ஆமென். இன்றைக்கு சொல்லப்பட்ட காரியத்தை துவங்குகிறேன். இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாயிருக்க ஆமென் தேவன் அழைத்திருக்கிறார். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது ஆமென் சோத்திரம், அன்பு. ஆமென். தேவனுடைய அன்பு நம்மிடத்தில் இராவிட்டால் நமக்கு ஆஸ்தி இருந்தும் அந்தஸ்து இருந்தும் சுகம் இருந்தும் எந்த பலனும் இல்லைங்க. ஆமென் சோத்திரம். எனக்கருமையான தேவஜனமே, அப்போ தேவன் நம்மோடு கூட இருக்கணும். தேவன் நம்மை அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆமென் சோத்திரம். ஹல்லேலூயா. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனை, பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போட்டு தேவனை தரித்து கொள்ளுங்கள், தேவனை சார்ந்து கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். ஆமென். காட் பிளஸ் யூ ஆல்.